குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 13ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 31ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனம் நிம்மதி கிடைக்கும். 13/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 13/6/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசினியர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். செய்கின்ற செயல் அனைத்துமே ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் வரும். அதே போல் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொண்டு செயலாற்றுவதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய அறிவு அதிகமாக வெளிப்படுவதனால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உலகெங்கும் உள்ள ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே சமயத்தில் கோர்ட் கேஸ் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டுகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இருக்குது. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்ட செயல்கள் எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. எந்த தடையும் வராது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தில் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மறைமுகமான தடைகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாள். உடன் பிறந்தவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான குழப்பங்கள் மனசுக்குள்ளே வரும். ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் தியானம் செய்வது மிகவும் நல்லது. அண்டை வீட்டாரும் சரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. அலுவலகத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து அனுசரித்து பதற்றமில்லாமல் வேலைகளை செய்யுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் குறைவாங்க. இருந்தாலும் லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும். அதே போல் பொன்பொருள் வாங்குதல், சொத்துக்கள் வாங்குதல், ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குதல் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கைகூடி வரும். வீட்டிற்கு தேவையான விருப்பமான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள்.
உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். நீண்ட நாள திருமணம் வரன் அமையாதவருக்கு திருமணம் வரன் அமையும். குழந்தை பேர் உள்ளதற்கு குழந்தை பேர் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களை தந்தாலும் நன்மைகள் தருவதற்குண்டான வாய்ப்பு, அனுபவங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியோட பாராட்டுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்டகால கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க. உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களை அனுசரித்து போவாங்க. மிக நன்மை மிக்க ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் எதிர்கால திட்டத்தை தீர்த்துக்குண்டான ஒரு செயல் நடக்கும். அதை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நட்புகள் அதிகமாக சேருவாங்க. அவருடைய ஆதரவு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனை புரிந்து கொள்வதற்கும் இன்று ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உற்றார் உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். கடினமான விஷயங்களை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய பாராட்டுகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 பட்ட லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். வெளிநாடு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே போல் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாள். உதவி செய்கின்ற எண்ணம் இன்றைக்கி வரும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் கட்டுக்குள் வரும். அரசாங்க வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றவருடைய விருப்பங்களை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் தந்தையின் மீது அதிகமாக அன்பு செலுத்துவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். இழுபறியாக இருந்து வந்த எல்லா வேலைகளுமே இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் அடையும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபார மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே உங்களுக்கு நினச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக முடியும். சில மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் சிந்தித்து நிதானமாக செயல்பட்டிங்கன்னா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகமானாலும் வாடிக்கையாளர்கள் குறைந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடக்கும். நீண்ட காலமாக திருமணம் வரம் அமையலைன்னா இன்றைக்கி திருமணம் வரம் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். அடுத்தவங்க விஷயத்தில் தயவுசெய்து மூக்க நுழைக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு எடுத்து செல்லும். புதிய புதிய நண்பர்களும் வேற்று இனத்தவர் மக்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த தாமதம் நீங்கி வெற்றி அடையும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பலம் மற்றும் பலகீனங்களை இன்று புரிந்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும்.
பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அகலும். தாய் தந்தையின் உறவுகள் உங்களுக்கு வலுப்படும். உற்றார் உறவினரோட வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் என்று இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. முதலீடுகள் போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை ஓரளவுக்கு குறையும். அடுத்தவர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நயமாக பணிவாக பேசுவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும்னு சொல்லிட்டேன் முதல்ல. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு மாற்றம் தகுந்த நாளாக, அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லா வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.